This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. App link descriptionல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் மீட் மசாலா. சரி, நம்மளுக்கு தேவை பிளான்ட் பேஸ்ட் மாக் மீட். இந்த மீட் வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர், சோயா ஃப்ளவர், வீட் ஃப்ளவர் இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக வச்சு இந்த மீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு அவங்களே ஒரு மசாலாவும் கொடுத்துருக்காங்க. அதுலேயே மசாலா ஸ்பைசஸ், பெப்பர் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் அந்த மசாலா ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ் மீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜமான மட்டன் மாதிரியே இருக்குது. இந்த மீட்டை வச்சு இப்போது வெஜ் மீட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மீட்டை வந்து அந்த டப்பாலேருந்து வெளியே எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த சைஸில். இப்போது அதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மீட்டை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடேறினதும் அதில் வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அவங்க கொடுத்த கிரேவி மசாலா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசம் நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி கெட்டியான ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க மீட் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு கிரேவி.